தமிழக வெற்றிக் கழக மாநாட்டிற்கு அனுமதி கோரப்பட்டுள்ள நிலையில் 21 கேள்விகளை விழுப்புரம் டிஎஸ்பி பார்த்திபன் எழுப்பியிருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் காமராஜ் இணைந்திருக்கிறார். காமராஜ், என்னென்ன கேள்விகளை விழுப்புரம் டிஎஸ்பி கேட்டிருக்கிறாரு, என்ன விவரம்? தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் அரசியல் மாநாடு விக்கிரவாண்டியில் நடைபெறுவதற்கு 23ஆம் தேதி அனுமதி வழங்க வேண்டும் என்று கடிதம் கொடுக்கப்பட்டிருந்த நிலையில் 21 கேள்விகள் அடங்கிய நோட்டீஸை விழுப்புரம் டிஎஸ்பி புஷி ஆனந்திடம் கொடுத்திருக்கிறார். அதாவது தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய முதல் அரசியல் மாநாடு விக்கிரவாண்டி அருகே இருக்கக்கூடிய வி சாலையில் நடைபெறுவதற்கு அனுமதி கோரி புஷி ஆனந்த் கடந்த 6 தினங்களுக்கு முன்பாக விழுப்புரம் எஸ்பி அலுவலகத்தில் மனு கொடுத்திருந்தார். இந்த மனுவில் தங்கள் பகுதியில், அதாவது விக்கிரவாண்டி வி சாலை பகுதியில் 85 ஏக்கர் நிலம் மாநாட்டிற்காக குத்தகைதாரர்கள் பெறப்பட்டிருப்பதாகவும் இதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்றும் கோரி அனுமதி கேட்டு மனு கொடுத்திருந்தார். இந்நிலையில இந்த மனு கொடுக்கப்பட்டு 6 தினங்கள் கடந்த நிலையில விழுப்புரம் டிஎஸ்பி இந்த பகுதியில், அதாவது விக்கிரவாண்டி பகுதியில் மாநாடு நடைபெறுவதற்காக என்னென்ன ஏற்பாடுகள் செய்ய தயாராக இருக்கிறீர்கள், அதாவது பெண்கள் குழந்தைகள் இந்த பகுதிக்கு வருகை புரிந்தால் அவர்களுக்கான ஆம்புலன்ஸ் வசதி, மருத்துவ வசதிகள், குடிநீர் வசதிகள், உணவு வசதிகள் என்னென்ன தயார் செய்யப்படுகிறது, எத்தனை இருக்கைகள் அங்கு அமைக்கப்பட உள்ளது, அது மட்டும் இல்லாம எந்தெந்த பகுதிகளில் இருந்து, அதாவது விழுப்புரம், திருச்சி, திருநெல்வேலி, மதுரை, சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து எவ்வளவு பேர் இங்கு வருகை புரிவார்கள், அவர்களுக்கு எவ்வளவு இருக்கைகள் அமைக்கப்பட உள்ளது என்ற உள்ளிட்ட கேள்விகள் அடங்கிய 21 கேள்வி அடங்கிய நோட்டீஸை புஷி ஆனந்திடம் விக்கிரவாண்டி காவல் உதவி ஆய்வாளர் மூலமா வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த மாநாட்டிற்கான இந்த 21 கேள்விகளுக்கான பதில்கள் அவர்களுக்கு கொடுத்த பிறகே இந்த மாநாட்டிற்கான அனுமதி கொடுக்கப்படுமா, அதாவது மறுக்கப்படுமா என்பது தெரிய வரும். தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாடு நடத்துவதற்கு விக்கிரவாண்டி இடத்தை அக்கட்சியினர் தேர்வு செய்திருக்கிறார்கள். இதற்காக அனுமதியை டிஎஸ்பி வழங்குவார் என்று ஏற்கனவே மாவட்ட ஆட்சியர் புதிய தலைமுறைக்கு தனித்த பேட்டி அளித்திருந்தார். இந்நிலையில் 21 கேள்விகளை டிஎஸ்பி முன்வைத்திருக்கிறார். அக்கட்சிக்கு தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி காமராஜ்.